கால்சியம் அண்ட் விட்டமின் D3 சப்ளிமெண்ட் சாப்பிட்டா கிட்னி பாதிப்பு வரும், இல்லை கிட்னியில் கல் வரும், ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஹார்ட்டில் ஒரு கால்சியம் ஸ்கோர் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. அதனால எனக்கு கால்சியம் நிறையா சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்குது. முதல்ல வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் D3ங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவை. நம்ம எல்லாருக்கும் கால்சியம் அப்படின்னா போனு, பல்லு இதுக்கு தான் ரொம்ப தேவை. கிடையவே கிடையாது. அது மசில், உங்கள் எல்லா மசில் வேலை செய்கிறதுக்கும் கால்சியம் வேணும். அதேமாதிரி உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு கால்சியம் ரொம்ப தேவை. அதே மாதிரி உங்கள் நர்வ்ஸ் எல்லா நர்வ்ஸும் அந்த சிக்னலுக்கு கால்சியம் தேவை. அதே மாதிரி கால்சியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர், ரத்தம் உறையிறதுக்கு அது முக்கியமான ஒரு 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 மினரல். ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன் இந்த கால்சியத்துக்கு இருக்குது. இந்த விட்டமின் D3 என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விட்டமின் D3 வந்து இந்த கால்சியம் பாடியில் எப்படி அப்சார்ப் ஆகுது, எப்படி உறிஞ்சப்படுறதுக்கு கண்டிப்பாக விட்டமின் D3 வேணும். விட்டமின் D3 இல்லைன்னா கால்சியம் அப்சார்பே ஆகாது. அதே மாதிரி இந்த கால்சியத்தோட வேலைகள் நம்ம சொன்ன இந்த 6-7 வேலைகளை வந்து நல்ல வேலை செய்ய வைக்கிறதுக்கு விட்டமின் D3 வேணும். ஸோ இந்த ரெண்டுமே காம்பினேஷனாக தான் தேவை. ஸோ அதனால தான் காம்பினேஷனாக தான் மோஸ்ட்லி சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது நேச்சுரலாக நமக்கு வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, மில்கில் இருக்குது, சன்லைட்டில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இது வந்து தேவைன்னா சப்ளிமெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட்டுக்கு 1200 மில்லிகிராம் வரைக்கும் தேவை இருக்கலாம் கால்சியம். ஸோ அதை நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எப்போ இந்த கிட்னி ப்ராப்ளம் வரும், இல்லை கிட்னியில் ஸ்டோன் வரும் அப்படின்னா இந்த அளவு 1200 மில்லிகிராம் அப்படிங்கிறது ஒரு 3000-4000 கிராம்ஸ் அது மாதிரி நீங்கள் மில்லிகிராம்னு போகும்பொழுது அப்போ வேணால் உங்களுக்கு அது இது மாதிரி ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்புகள் வேணால் இருக்கலாம். பட் நேச்சுரலாக இல்லை சப்ளிமெண்ட்டாக டோஸ் கரெக்டாக சாப்பிடும் பொழுது இது கிட்னிலேயோ கல் வர்றதுக்கோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி இருந்தால் இந்த 1200 மில்லிகிராமே நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி 500 சாப்பிட்லாம். அதுமாதிரி வைட்டமின் D3யும் அதேமாதிரி தான். இப்போ கிட்னி அடுத்த ஹார்ட்டு. ஸோ நிறைய பேர் என்ன இப்போ கால்சியம் ஸ்கோர் நான் போய் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ கால்சியம் சாப்பிட்டா அது ஹார்ட்டை பாதிக்குமா? அந்த ஸ்டடீஸ் அவ்வளோ ரொம்ப இல்லாட்டாலும் பட் மிக்சடாக ஒரு ரிப்போர்ட் இருக்கிறனால நீங்கள் அப்படி ரொம்ப இருந்ததுன்னா அகெயின் ரொம்ப தேவைக்கு அதிகமாக கால்சியமும் விட்டமின் D3யும் சாப்பிடக்கூடாது. இன்ஃபேக்ட் விட்டமின் D3 டாக்ஸிசிட்டியே வரலாம். அப்போது என்ன பண்ணும், தேவைக்கு மட்டும் கரெக்டாக அந்த டைமில் சும்மா டிவைட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ கிட்னி ப்ராப்ளமோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இந்த கால்சியத்தை விட்டமின் D3 காம்பினேஷனில் சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம எவ்வளோ கால்சியம் கொடுக்குறோமோ அந்த அப்சார்ப்ஷனும் நல்லா இருக்கும். ப்ளஸ் அந்த எடுத்த கால்சியம் நல்லா வேலை செய்யும். அது ஹார்ட்லேயோ பிளட்டில் ரத்தத்துலேயோ இல்லை நர்வ்ஸ்லேயோ நல்லா வேலை செய்யும்.